ஹாய், திஸ் இஸ் லைஃப் சர்க்கிள். வாழ்க்கை வாழ்வதற்கு இன்றைக்கி என்ன நம்ம பதிவில் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம யூடியூப் சேனலில் முதல் முறையாக ஜீவ சமாதிகள் போட போகிறோம். அதில் காஞ்சிபுரம் ஐயம்பேட்டையில் இருக்க ஸ்ரீ அஷ்டலிங்க ஜீவ சமாதி தான் பார்க்க வந்திருக்கோம். வாங்க அந்த ஜீவ சமாதிப்பை பார்க்கலாம். இந்த கோயில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ராஜ கணபதி இருப்பார். இவரை ஃபஸ்ட்டு நம்ம வணங்கிட்டு தான் ஜீவ சமாதிக்குள்ளே நம்ம போக போகிறோம். இவர் தான் ஜீவ சமாதி அடைஞ்ச இடம். ஸ்ரீ அஷ்டலிங்க சுவாமி ஜீவ சமாதி அடைஞ்ச இடம் மூலஸ்தானத்தில் தான் இருக்குது. ஜீவ சமாதி அவருக்கு இந்த இடத்துல நல்ல ஒரு வைப் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, 18 சித்தர்களோட உருவ சிலையும் இங்கே வச்சுருக்காங்க. இந்த சித்தரோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கையில் லிங்கத்திலும் வாழ்ந்த சித்தர்களும் தலமாக இது சொல்லப்படுது. இந்த அஷ்டலிங்க ஜீவ சமாதியில் பார்த்தீங்கன்னா சிவபிரமணர்களால் கையில் லிங்கத்தோட வாழ்ந்து பின்னர் ஜீவ ஐக்கியம், அதாவது ஜீவ சமாதி அடைந்த அதிசய சித்தர் தலம் ஆகும். இது புனிதமான ஜீவ சமாதி தலம் பக்தர்கள் தங்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றும் தலமாகவும் விளங்குது. இங்கே வந்து நம்ம தியானம் பண்ணாலும் இது பண்ணாலும் நமக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனும் சாட்டிஸ்ஃபைடும் கிடைக்கும். இந்த சிலைகளோட இதுவும் பார்த்திங்கன்னா, மரத்துக்கு அடியில் லிங்கத்தை வச்சுட்டு அவர் ஜீவ சமாதியை நம்ம தியானம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த நடராஜர் சிலையும் சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அர்த்தநாசீரரோட சுதசிப்பமாக இருக்குது பார்க்க. இந்த ஜீவ சமாதி பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அகஸ்தியரோட மண்டபம் ஒன்று கட்டியிருக்காங்க. அதில் அகஸ்தியரோட உருவம் வச்சுருக்காங்க. அங்கே தியானம் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கட்டாயம் இந்த இடத்துல வந்து நம்ம தியானம் பண்ணால் நல்ல ஒரு வைப்பு கிடைக்கும். இந்த அகத்தியர் மண்டபம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அஷ்டலிங்க ஜீவ சமாதிக்கு பின்னாடியே அஷ்டலிங்க சுவாமியோட தியான மண்டபமும் இருக்குது. இந்த இடமும் தியானம் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சிறந்த இடமா இருக்குது. இவருடைய நட்சத்திரத்தை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே அன்னதானமும் அபிஷேக அலங்காரமும் பண்ணுறாங்க. கட்டாயம் எல்லாரும் வந்து பாருங்கள். நன்றி. இந்த ஜீவ சமாதியோட லொகேஷனை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.